அக்னிதேவன் தனது பசியை போக்கிக் கொள்ள காண்டவ வனத்தை எரிக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறை அவர் அங்கு தீ மூட்டியதும் இந்திரன் மழையை பெய்யச் செய்து நெருப்பை அணைத்தான். ஏனென்றால் காண்டவ வனம் இந்திரனின் பாதுகாப்பில் இருந்தது. எனவே அக்னிதேவன் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் அணுகி அவர்களின் உதவியை நாடினார். அர்ஜுனனும் அவருக்கு உதவ சம்மதித்தான். அதற்கு பலனாக அக்னிதேவன் அர்ஜுனனுக்கு காண்டீவ வில்லையும் 2 அம்பராத் தூணிகளையும் வழங்கினார். அந்த காட்டில் தக்ஷகன் என்ற பாம்பு தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்த நேரத்தில் தக்ஷகன் தனது மனைவியையும் மகன் அஸ்வசேனனையும் வீட்டிலேயே விட்டுவிட்டு அஸ்தினாபுரத்திற்கு சென்றிருந்தான். காண்டவ வனம் எரிந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து தப்பிக்க தக்ஷகனின் மனைவி தனது மகன் அஸ்வசேனனை விழுங்கி பூமியிலிருந்து மேலே எழுந்து தப்பிக்க முயன்றாள். இதனை கவனித்த அர்ஜுனன் அம்பினால் அவளது தலையை வெட்டினான். பின்னர் இந்திரன் பலத்த காற்று வீச வெட்டப்பட்ட தலை காண்டவ வனத்திலிருந்து தொலை தூரம் சென்று விழுந்தது. இவ்வாறாக அஸ்வசேனன் தப்பித்தான். தன் தாயை கொன்ற அர்ஜுனனை பழிவாங்கத்தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அஸ்வசேனன்.